வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம இட்டாலியன் ஸ்பெஷல் அஃபோகாட்டோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க ட்ரிங்க்னு சொல்லலாம், இல்லைனா டெசர்ட்னு சொல்லலாம். பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பேர் தாங்க கஷ்டம், ஆனா ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஐஸ்கிரீம் இல்லைனா ஜெலாட்டோவை காஃபில சேர்த்தோம்னா அஃபோகாட்டோ ரெடி ஆயிடும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கிளாஸ் எல்லாத்தையுமே சாக்லேட்டில் டெக்கரேட் பண்ண போகிறோம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சர்வ் பண்ணுற டம்ளரோட சைட்ஸ்லாம் க்ரீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் இல்லை டார்க் சாக்லேட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒயிட் சாக்லேட் இருந்ததுனால நான் இன்னைக்கு ஒயிட் சாக்லேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் சாக்லேட்டை அப்படியே டபுள் பாய்லரில் வச்சுட்டு நீங்கள் உருக்கிக்கலாம். இல்லைனா மைக்ரோவேவில் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வச்சு எடுத்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். தண்ணி எதுவும் படக்கூடாது, கீழே பவுலில் தண்ணி இருக்கணும். மேலே ஒரு பவுலில் நம்ம சாக்லேட் வச்சுட்டு நல்லா க்ரீமியாக ஆற வரைக்கும் மெல்ட் பண்ண போகிறோம். வார்மாகவே இருக்கட்டும், அப்போ தான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆறித்துனா உங்களுக்கு கெட்டி ஆகிடும். அடுத்ததான் நம்ம டிகாஷன் ரெடி பண்ண போகிறோம். அதாவது எஸ்ப்ரெஷோ காஃபி. பெர்குலேட்டர், காஃபி ஃபில்டர் மிஷின் இல்லைனா வீட்டில் இருக்கிற ஃபில்டரே கூட யூஸ் பண்ணி நீங்கள் டிகாஷன் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் காஃபி மெத்தடில் தான் டிகாஷன் இறக்க போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, மேலே ஃபில்டர் காஃபி பவுடர் போட்டு கொதிக்க தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே ட்ரிப் ஆகி டிகாஷன் வந்துடும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சூப்பர்பான அப்பாரட்டஸ் இது. ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபில்டர் காஃபி கிடச்சிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ரெடி ஆகிடுது. அடுத்தது ஜஸ்ட் அசம்பிளி தான். இட்டாலியில் பார்த்தீங்கன்னா அஃபோகாட்டோ ரொம்பவே ஃபேமஸ். தமிழில் கொஞ்சம் ஸ்கூப் ஜெலட்டோ இல்லைனா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு மேலே அப்படியே ஃபில்டர் காஃபி டிகேஷன் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 3 to 4 ways ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். முதல்ல டம்ளரில் சுற்றி நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை அப்படியே க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாக்லேட் நல்லா செட் ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டாப்பிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். சாக்லேட் செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கிளாஸோட கீழே ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஜெலட்டோவை சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே டைட்டாக பேக் ஆகிடும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃபி ஐஸ்கிரீம், காஃபி மில்க் ஷேக், கோல்டு காஃபி மாதிரி தான் இருக்கும். டம்ளர் மேலே வரைக்கும் நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு நடுவுலேருந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குழி மாதிரி வரும். அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிகாஷனை நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி அந்த டிகாஷனோட சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. மேலே அப்படியே பிஸ்காட்டி இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸ்பூனில் கொஞ்சம் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா கொஞ்சம் டிகாஷன் எடுத்து சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஹெவன்லி ஃபீலிங் கிடைக்கும். நட்ஸு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பொடியாக சாப் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுக்கோங்க. நடுவில் நட்ஸோட பைட் கிடைக்கும் போது அதுவுமே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ல இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜெலட்டோ இல்லைனா ஐஸ்கிரீம், அப்புறம் எஸ்ப்ரெஸோ. ட்ரெடிஷ்னலாக அஃபோகாட்டோவில் எந்த டாப்பிங்கும் சேர்க்க மாட்டாங்க. பட் ஒரு சேஞ்சுக்காகவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம டாப்பிங் சேர்த்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷான சூடான டிகாஷனை ஐஸ்கிரீம் மேலே நம்ம சேர்க்கும் போது ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி உங்களுக்கு ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலோட குறைய தீர்த்து வைக்கும். கூட டிகேஷனும் சேரும் போது உங்களுக்கு நல்ல ஒரு காஃபி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். போஸ்ட் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டால் வைன் கிளாஸில் சாக்லேட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் நம்ம ஐஸ்கிரீம் மேலே அப்படியே கொஞ்சமாக நட்ஸ் அதுக்கப்புறம் டிகேஷன் போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண போகிறோம். இட்டாலியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக இதில் கொஞ்சம் லிக்கர் கூட ஆட் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் மிச்ச ஃப்ளேவர்ஸோட வெண்ணிலா தான் பெஸ்ட். ஏன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் காஃபியோட சேர்க்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஷார்ட் காஃபிக்கு ஒரு பெரிய ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். கிட்ஸுக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். டால் கிளாஸஸை சர்வ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சீரியஸ்லி இந்த ரெசிபி ரொம்பவே அடிக்டிவான ஒரு ரெசிபிங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப இல்லைன்னா வெளியில் சாக்லேட் மெல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணுற ஸ்டெப் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது ஒரு எக்ஸலண்ட்டான DIY பார்ட்டி ரெசிபி. இந்த மாதிரி கப்லலாம் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுறதுல எனக்கு டைம் இல்லை, ஆனால் டக்குன்னு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் கப் வரும் இல்லையா, ஐஸ்கிரீம் அப்படியே ஒரு கப்போட விற்பாங்க இல்லையா, அந்த கப் ஐஸ் வாங்கிக்கோங்க. அதில் சென்டரில் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காஃபி டிகேஷன் அதில் போர் பண்ணிவிட்டு நட்ஸை தூவிட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்கை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட் மெத்தட். கேரமல் சாஸ், சாக்லேட் ஷேவிங்ஸ், கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா சாக்லேட் சாஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு ஒரு டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. நட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக நீங்கள் யூஸ்வலாக காஃபி சாப்பிட்ற மக்கில் ஒரு சைடு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இல்லைனா ஜெலாட்டோ ஸ்டாக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நீங்கள் எஸ்ப்ரெஸோ இல்லைனா காஃபி டிகேஷனை சேர்த்துட்டு
மேலே உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஒரு சைட்லேருந்து அப்படியே டிகாஷன் எடுத்துட்டு ஒரு சைட்லேருந்து அப்படியே ஐஸ்கிரீமில் டிப் பண்ணிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்த ஃபியூ ஐடியாஸை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி குவிக் அண்ட் ஈஸி டெசர்ட்ஸ் பண்ணி உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆசத்துங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.